கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை தான் இன்றைக்கும் தியானம் செய்ய போகிறோம். ஆமென். சரி, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின 3வது நிருபம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின 3 யோவான் 1-2 வசனங்கள் வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். கரங்களை சொல்லாமா? கவனிங்க. பிரியமானவனே, அவர் எப்படி எங்க அழைக்கிறார் அப்படின்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்கே வாழ்த்துகிறார். கடந்த வாரம் இந்த சத்தியத்தினுடைய ஆழத்தை நாம் பார்த்தோம். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. 2 விஷயத்தை அப்படியே இங்கே பிரிக்கிறாரு. உன் ஆத்மா வாழ்வது போல உன் மாம்சத்திலும் இங்கே சுகமாய் இரு, இங்கே சுகமாய் வாழ்ந்துரு. அப்போ ஆத்துமா வாழணும். வாழ்வு என்றால் ஜீவன், ஜீவன் என்றால் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயங்களிலே தரித்து கொள்ளுவது, அவ்வளவுதான். தேவன் மனிதனை சிருஷ்டித்த நோக்கம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆத்துமாவில் தரித்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லாமா? அப்போ இந்த இடத்துல இங்க ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, இங்க என்ன வாழ்த்துகிறார் அப்படின்னா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி, வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு வாழ்த்துகிறார். சுகமாயிரு. இந்த சுகம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உன் தேவைகள் எல்லாம் என்னென்ன தேவையா இருக்குதோ, திடீர்னு இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்முடைய மனசுக்குள்ள ஒரு பதற்றம் ஏற்படும், அல்லது ஏதோ ஒரு வெறுமை இருக்கும், நம்முடைய மனசுக்குடைய அங்கலாய்க்கும். இதனால அது தேவனை துதிக்க கூடாதபடிக்கு ஒரு தடை இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் நாம் தரித்து கொள்வோமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு என்ன நியமித்திருக்கிறாரோ அதை நாம் பரிபூரணமாய் அடைந்து நாம் சுகமாயிருப்போம். ஆமென் சொல்லாமா? அப்ப கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொள்வதுதான் இங்கே முக்கியமான கான்செப்ட். அப்போதான் நம்ம தேவனை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்ற இந்த காரியம் என்ன அப்படின்னா, எதை வச்சு இப்படி வாழ்த்துகிறார்? இப்போ கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், ஏன் நம்முடைய ஆத்மா இன்னைக்கு வாழலை, ஏன் நம்முடைய கிறிஸ்து என்பது தேவகுமாரன், முற்றிலுமாய் தேவனுக்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர், தேவ சித்தம் செய்யும்படி முற்றிலுமாய் ஒரு தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படிந்தார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார். அவர் பிதாவாகிய தேவன் அவருடைய நீதியை நிறைவேற்றும்படி இந்த உலகத்தில் சிலுவையில் யாவையும் செய்து முடித்து பொறுமையாக இருந்தார். அதாவது கிறிஸ்துவின் பொறுமை, கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், கிறிஸ்துவின் ஒப்பு கொடுத்தல், இது 3ம் கிறிஸ்துவினுடைய ஆவி. நம்முடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொண்டிருப்போமே ஆனால், தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அனுபவமும், தேவ சித்தம் செய்யும்படியாய் அவருடைய சித்தத்துக்கு நம்மை கீழ்ப்படுத்துகிற அந்த கீழ்ப்படிதலும், தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியா தன் சகோதரனுக்காக பலியாகிற அந்த பொறுமையும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்மால் அப்படிப்பட்ட காரியம் செய்ய முடியாதபடிக்கு தடை செய்கிற ஆவியை தான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ஆமேனா? என்னது? மீதியானிய வல்லமை. அது தேவனுக்கு ஒப்பு கொடுக்க கூடாதபடிக்கு நமக்கு விரோதமாய் செயல்படும். அமலேக்கின் வல்லமை தேவ சித்தம் செய்வதற்கு நம்மை கீழ்ப்படிய கூடாதபடிக்கு நமக்குள்ளே அந்தகாரமாய் கிரியை செய்யும். இந்த கிழக்கத்திய புத்திருடைய வல்லமை பொறுமையா இருக்காது, பதற வைக்கும் அந்த காலத்துக்கு உட்பட்டு. அதைத்தான் நாம் மேற்கொண்டோம். ஆமென் சொல்லாமா?
சரி, அதை மேற்கொண்டதுமே நம்முடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை நாம் பரிபூரணமாய் தரித்து கொள்ளுகிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டது உண்மையானால் நம்முடைய இருதயம் அவ்வளவு சமாதானமாய் இருக்கும். தேவன் சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் என்ன தேவன்? சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் அப்படின்னா என்ன? ஆவியாய் இருக்கிற தேவன் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற என்னை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சமாதானப்படுத்தி விட்டார், ஒப்புரவாக்கி விட்டார். நான் தேவனோடு கூட ஒப்புரவாகி விட்டேன். ஆக இங்க தேவன் இங்கே நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, நீ சுகமாயிரு என்பது மனவாட்டி. கிறிஸ்து இயேசுவை உன்னுடைய இருதயத்திலே தரித்து கொண்ட நீ மனவாட்டியாய், கிறிஸ்து இயேசு மரணத்தை ஜெயித்தவராய் மகிமை அடைந்தவராய் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப நீ சுகமாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய். ஆமென். நகோமி சொல்லுகிறார்கள் ரூத்தை பார்த்து, என் மகளே, நீ சுகமாய் இருக்கும்படி உன் சுகத்தை நான் தேடாமல் இருப்பேனோ? அப்படியானால் நம்முடைய உறவின் முறையான் ஒருவன் இருக்கிறான், நீ அவனிடத்துல போ, உனக்கு ஆக வேண்டிய காரியத்தை அந்த போவாஸ் உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லி நகோமி தன்னுடைய மருமகள் ரூத்துக்கு சுகத்தை தேடினாள். அந்த சுகம் என்பது மனவாட்டியாய் மறுரூபம் அடைந்து நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற அந்த மகிமை. ஆமென். ஆவிக்குரிய காரியங்களும் மாம்சீகமான காரியங்களும் ரெண்டும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் அப்படியே ஆசீர்வாதம், கொழுமை, பலனு, பரிபூரணம் அப்படின்லாம் பேசினதும் இது என்னமோ செய்தின்றாங்களே. இப்போ அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க? ப்ராஸ்பரிட்டி மெசேஜ், அதாவது செழிப்பின் உபதேசம். நல்லா கவனிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவு, உலகத்தினுடைய நியதி, உலகத்தின் நியமம் உனக்கு தெரியாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய நியமம் உனக்கு புரியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்னொன்னும் அப்படியே கோட் வேர்டா. அதாவது அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மிக முக்கியமானது. அதுக்கு என்ன தெரியத்தல் தமிழ் அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். அதாவது உன்னத பாட்டின் புத்தகத்தை அப்படி தான் தியானம் செய்வாங்க, அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். அதே மாதிரி தான் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, உங்களுக்கு குழப்பல கவனிங்க. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராஜான்னா இந்த உலகத்தில் உனக்கு புரியாம ஆவிக்குரிய உலகத்தில் ராஜானா நீ எப்படி அவரை பார்ப்ப? இயேசு கிறிஸ்து, நான் அதை பல முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய நியமங்கள் உனக்கு புரியலன்னா பரலோகத்தின் நியமம் உனக்கு புரியாது. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா வசனத்தை விதைக்கு ஒப்பிடுகிறார். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஆத்மா அறுவடை பண்ண போகிறோம். ஆத்மாவை என்னத்தை அறுவடை பண்ணுற? அங்கே பரலோகத்தில் அறுவடைக்குதா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். உலகத்துடைய நியமத்தை பலவான, எத்தனை பேர் பிரசங்கம் ஞாபகம் இருக்குது? பலவானை கொள்ளையடிக்க வேண்டும். ஆமேனா? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், விட்டுணும் நம்ம இதெல்லாம். ஆனால் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உலகத்தினுடைய நியமங்கள் உங்களுக்கு புரியாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய நியமங்கள் உங்களுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. ஒரு ராஜ்யம் எப்படி செயல்படும்? ஒரு ராஜ்யம் எப்படி செயல்படும்? அங்கே அதில் எவ்வளோ அமைச்சரவை இருக்கும், அங்கே என்னென்னலாம் எப்படிலாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் அந்த அரசாங்கம் செயல்படுகிறது, இதையெல்லாம் தெரியாமல் இயேசு ராஜாவுடைய அந்த அரசாட்சி புரியாது. இங்கே ஒரு பொருள் அடகு வச்சிடறோம், அந்த அடகு வச்சதை எப்படி நம்ம வட்டி கொடுத்து மீட்கிறோம், இந்த மீட்பு எப்படி இது புரியலனாக்கா இயேசு கிறிஸ்து எப்படி நம்ம மீட்டர்ன்றது புரியாது. ஆக இதெல்லாம் வாழ்க்கை. அந்த நித்திய ஜீவனை நமக்கு காண்பிப்பதற்கு இந்த உலகத்தின் அறிவு நமக்கு தேவை. ஆமேனா? இந்த உலகத்தின் அறிவில் அப்போ கொழுமைனா என்ன? கொழுமை எவ்வளோ ஆசீர்வாதமோ அதே போல் இயேசு கிறிஸ்து எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்படி கம்பைன் பண்ணி அப்படி தான் நம்ம உள்ளத்தை எல்லாத்தையும் எடுத்துன்னு போகணும். அதனால தான் மழை, பனி, நிலம், அப்புறமா மிருகங்களை உள்ளே வச்சு எல்லாத்தையும் உள்ளே வச்சு ரகசியங்களை உள்ளே வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் வைத்து தான் நம்ம என்ன பண்ணணும்னா தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆக பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படி நீங்கள் வாழ்த்துவதற்கு காரணம் என்னென்றால் பிரியமானவனே, பிரியமானவனே. அப்போ இங்கே பிரியமானவனேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னவென்றால், இவர் கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் பரிபூரணமாய் தரித்து கொண்டவர். அதாவது கிருபையிலே பூரணப்பட்டவர். கிருபைதான் இது. என்னன்னாக்கா இந்த உலகம் என்பது
காசு, பணம், பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்துக்கு உள்ளே போய்விட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தை தரித்து கொண்டவர்கள், பணம் என்னை நடத்தவில்லை, என் கர்த்தருடைய கிருபையே. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நடத்துறதெல்லாம் என் கர்த்தருடைய கிருபை. எத்தனை கோடி ரூபாய் பணத்தை வைத்திருந்தாலும் அந்த பணத்தை தின்னு என் பசியை ஆற்ற முடியாது. என் கர்த்தர் படைத்த ஆகாரம் மட்டுமே எனக்கு ஜீவனை உண்டாக்கும். ஆமென் சொல்லாமா? சரி, இப்போ இந்த இடத்துல பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வாழ்த்துவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ரீசன் இங்க சொல்றாரு. இதை பார்த்துட்டு கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து வாசிமா 3ல இருந்து. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். எப்ப கொஞ்சம் கவனிங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு சபையினுடைய மூப்பர், ஒரு சபை போதகர். அவர் இன்னொரு சபையை நடத்த, மேக்சிமம் இவர் எபேசு சபையில் தான் ஊழியக்காரராக இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை இவர் எந்த இடத்துல இருக்கிறது தெரியல. ஆனால் இவருக்குள்ள இந்த காயுவை குறித்து ஒரு சாட்சி சொல்றாங்க. காயுவை குறித்து சாட்சி சொல்றாங்க. அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு போயிட்டு என்னென்ன சாட்சி சொல்றாங்க? நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய். ஆமென். எதில் நடந்துகிற? சத்தியத்தில் நடந்துகிற. அதே சமயம் அந்த சத்தியத்தில் உண்மையாயும் இருக்கிறாய். சத்தியத்தில் நடக்கிற, அந்த சத்தியத்தில் தவறாம உண்மையாயும் இருக்கிறாய். அப்படி என்னத்தான் பண்றாரு? வாசிங்க பார்க்கலாம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு மகிமை இல்லையா? அவர் உள்ளம் குளிருது. என் பிள்ளைங்க, நான் ஆவியில பெத்தெடுத்த என் பிள்ளைகள் இல்லையா, சத்தியத்தை சொல்லி கிறிஸ்து இயேசுடைய அந்த கிருபையையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அந்யோன்ய ஐக்கியத்தையும் குறித்து சுவிசேஷம் சொல்லி இதை கேள்விப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்து சபைக்கு வருகிற பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு அந்த ஒரு செய்தியை கேட்டது அப்படியே உள்ள குளிரும் பாருங்க. ஐயோ ஐயோ, அது அவ்வளவு மனமகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இவங்க விசுவாசத்தில் உள்ளே வராங்க இல்லையா? அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவ்வளவுதான். இவர் சத்தியத்தில் நடக்கிறாரு. காயுவை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, காயுவே, நீ சத்தியத்தில் நடக்கிறாய், அந்த சத்தியத்தில் உண்மையாயும் இருக்கிறாய். என்ன சத்தியத்தில் நடக்கிற? நீ என்ன சத்தியத்தில் நடக்கிற? வேற ஒண்ணுமே இல்லை. நீ உன்னை நீ கொடுக்கிற, அவ்வளவுதான். உன்னை நீயே கொடுக்கிற. என்னது? அந்நியருக்கும் சபையாருக்கும் சகோதரர்களுக்கும் உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அல்லது உன்னை சேராதவர்களுக்கும் நீ நன்மை செய்கிறாய். நீ நன்மை செய்கிறாய், உன்னை நீ கொடுக்கிறாய். நல்லா கவனிக்கணும். எப்பவுமே பைபிளில் வந்து இந்த ஒரு புத்தகம் அல்லது ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது, அல்லது ரொம்ப சின்ன அதிகாரம், அந்த புத்தகமே சின்ன புத்தகம் அப்படின்லாம் நீங்கள் வந்து தப்பாக எடை போட்டுறாதீங்க. வேதம் எல்லாமே சத்தியம். அதுலேயும் ஒரு அதிகாரம் அப்படின்னு வருதுன்னு வச்சிங்களேன், அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய சத்தியமெல்லாம் பயங்கர ஆழமாக இருக்கும், பயங்கர உன்னதமாக இருக்கும். அதுக்கெல்லாம் முழு வேதத்தையும் ஆராய்ச்சி பண்ணால் தான் அந்த சத்தியமே உனக்கு விளங்கும். அப்போனா இங்கே நமக்கு என்ன இங்கே கான்செப்டை புரியுதுன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கே சொல்கிறேன், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்க. எப்பா காயுவே, பிரியமானவனே, நீ பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன்? நீ மணவாளன் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. நீ சுகமாயிருப்பாய். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. எருசலேமினுடைய அலங்கம் தேவன் கட்டுகிறார். அப்போ சுகம் என்று சொல்லுவது நீ கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. நீ கிறிஸ்துவுக்கு மணவாட்டி. என்ன கான்செப்ட்?
என்ன கான்செப்ட் அப்படின்னா வேற ஒண்ணுமில்லை, நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய், நீ மகிமை அடைவாய். என்னன்னா உன்னை சேர்ந்த உன் சகோதரர்களாக இருக்கட்டும், உன்னை சேராத அந்நியர்களாக இருக்கட்டும், நீ அவர்களுக்கு நன்றாய் நன்மை செய்கிறாய், நற்கிரியை செய்கிறாய். உன்னை நீ கொடுத்திருக்கிறாய், உன்னை நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய், நீ தேவ சித்தம் செய்யும்படி கீழ்ப்படிந்திருக்கிறாய். எல்லாவிதமான அது நிமித்தமாய் வரக்கூடிய குறைவுகளை நீ பொறுமையாய் சகிக்கிறாய். அதுதான் நம்ம போன வாரம் இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நல்லா கவனிக்கணும், எல்லாராலும் கொடுக்க முடியாது. எதை கொடுக்கணும்? உன்னையே நீ கொடுக்கணும். கொடுத்தலே தேவன். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார், குமாரன் தம் ஜீவனை கொடுத்தார். ஆக யார் தேவ பிள்ளை என்றால் கொடுக்கிறவர்களே தேவ பிள்ளை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது வேட்டைக்காரனா சேஷ்டபுத்திரனா? ஞாபகம் இருக்குதா? நான் இதெல்லாம் சொல்லும் போது சக்கு சக்கு சக்குன்னு மைண்டில் கொண்டு வாங்க. இது பைபிள் ஸ்டடி அல்ல, தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். வேட்டைக்காரன் என்ன செய்வான்னா, எடுக்கிறவன் வேட்டைக்காரன், கொடுக்கிறவன் சேஷ்டபுத்திரன். இன்னைக்கு நம்முடைய மனம் கொடுக்காது. எங்கிருந்து? ஏதேன் தோட்டத்திலிருந்தே. ஏதேன் தோட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, தேவன் தன்னுடைய சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவனை என் பிள்ளை. என தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவர் சேஷ்டபுத்திரன். அந்த சேஷ்டபுத்திரன் என்ன செய்தார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு வீடுகளிலே அல்லது மற்ற வேலை ஸ்தலங்களிலே அல்லது சபையில் இன்னைக்கு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், நீ கொடுக்கல, நீ எடுக்கிறவன் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். இதுதான் மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்திரருடைய ஆவி. இதெல்லாம் சாதாரணமாக புரியாது. தயவுசெய்து நீங்கள் புரியலன்னா வேணால் தனியாக கொண்டு வந்து கேளுங்க. ஏன்னா இதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, நீ சகோதரருக்கும் சர்ச்சில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உன் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உன்னை நீ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாய். கிறிஸ்து இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆக ஜீவனை கொடுக்கிறது தான் அன்பு. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, எனக்கு யாருன்னா கொடுக்க போறாங்களா, நான் எடுக்க போறேனா, யாருடையதாவது நான் எடுக்க போறேனா, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இந்த எடுத்துக்கொள்ளுதல் என்பதுதான், இந்த எடுத்துக்கொள்றது என்பது என்ன தெரியுமா? அதுதான் அந்தகாரத்தினுடைய ஆவி. தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் ஆவியா இருக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, எனக்குன்னு எடுத்து நல்லா தின்னுபுட்டு காலில் போட்டு கீழே போட்டு மிதிக்கும். பார்த்துக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. சாப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அளவு தெரியாமல் திடீர்னு ஒரு நாள் அதிகமாக சாப்பாடு போட்டுருவாங்க, திடீர்னு ஒரு நாள் கம்மியாக போடுவாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் வேலை செய்யாது. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஹேண்டில் நமக்கு வேணும். இது என்ன பண்ணுனாக்கா, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இத்தனை குப்பையில் வீணாக கொட்டும். அதாவது வீணா போன பொருளை கொட்டலாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் குப்பையாக்குவாங்க. குமாரனா குப்பனா, இந்த குப்பை யாருன்னா குப்பையாக்குறவன். குப்பை, இந்த உலகத்தை குப்பையாக்குனது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஏன் அவன் எடுக்கிறவன், எடுத்து திருடன் அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறன் என்று வேறொன்றுக்கும் வரான். ஒரு கணவன் தன் மனைவிக்கு தன்னை கொடுக்க வேண்டும். ஒரு மனைவி தன் கணவனுக்கு தன்னை கொடுக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துடணும். நைட்டு 2 மணிக்கு எழுந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைனா, ஏய் தூக்கத்தில் போய் எப்பத்தான் உனக்கு அப்படி சொல்றான்னா, அதுதான் குப்பை. அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அவன் குப்பையாக்குறான். எனக்கு தூக்கம் இல்லை ஆண்டவரே, எனக்கு உடல் அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆகிய உம்முடையவர்களுக்கு என்னை நானே கொடுக்கிறேன். காயுவே, இது கிறிஸ்துவின் ஆவி. ஆமென்.
இது கிறிஸ்துவின் ஆவி. இது கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டது. ஏனென்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி நான் என், ஆமென், நான் என்னுடையதுன்னு சொல்றது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆனால் குமாரனின் ஆவி கொடுக்கிற ஆவி. நீங்க சும்மா இருங்க, நான் துணி துவைச்சு போடுறேன். மாமியார நீ சும்மா இரு, மாமியார் நான் துணி துவைச்சு போடுறேன். அல்லது மருமகளை நீ இரு, நான் சாப்பாடு. தன்னைத்தான் அவங்க சில பேரை பார்த்தா பம்பரா மாதிரி சுத்துவாங்க. அதுதான் கிறிஸ்துவின் ஸ்பிரிட். உங்கள் இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரித்திருந்தால் மாத்திரமே நீ சகோதரருக்கும் மற்ற அந்நியருக்கும் நீ செய்கிறத உண்மையாய் சத்தியத்தின்படி, இதுதான் சத்தியத்தின்படி நடக்கிறது. ஏன் இது சத்தியம் என்றால், ஏன் நான் அவர்களுக்கு என்னை கொடுக்க வேண்டும் என்றால், என் தேவன் அவர்களை படைத்திருக்கிறார். நான் என் தேவனை நேசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் என் அப்பா, அவரை நான் நேசிக்கிறேன். அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு என்னை நான் கொடுக்கிறேன், என்னை நான் பலியாக்குகிறேன். என்னை நான் பலியாக்குவேனே ஆனால் நான் மகிமை அடைந்து விடுவேன், நான் உயிரடைந்து விடுவேன். இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். தேவன் அவரை மகிமைப்படுத்தினார். ஆமேனா? வேற ஒண்ணுமே இல்லை. என் மனைவிக்கு நான் என்னை கொடுத்துட்டு நான் மகிமை அடைஞ்சிருவேன். வேற ஒண்ணுமே இல்லை. கான்செப்ட் அவ்வளவுதான். என் சபையாருக்கு நான் என்னை கொடுத்துட்டேன். உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய ஜீவனுக்காக நான் என்னை கொடுத்துட்டு என்ன இரவும் பகலும் உங்களுக்காக கண் விழித்து ஜெபித்து உங்களுடைய நன்மைக்காக நான் பிரயாசப்படுவேன். என்னால் நான் மகிமை அடைய போகிறேன். அவ்வளவுதான். உன் ஆத்மா வாழ்ந்தா தான் நீ இன்னொருத்தருக்காக வாழ முடியும். இல்லைன்னு வச்சுக்க, நீ எடுப்ப. அவங்களுக்கு ரத்தத்தை, உடம்பு சோர்வா இருக்குதுங்க, ஏய் எனக்கு செஞ்சு ஆகணும், நீ பண்ணி ஆகணும், இப்படி அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிறது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இதான் மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்திருடைய ஆவி. இதான் கிறிஸ்துடைய மகிமையில நாம் ஜெயம் எடுத்தோம். எடுத்துக்காட்டாக ஒரு சில வசனங்களை வாசிங்க, அப்பதான் நமக்கு நல்லா புரியும். ரோமருக்கு எதிரான நிருபத்தில், ரோமருக்கு நிருபம் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின், நல்லா கவனிக்கணும், என்ன ஆவி அவரு? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அவர் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்து பரிசுத்தமுள்ள ஆவியின்படி சிலுவையில் என் பாவங்களை சுமந்து எனக்கு தம்மை கொடுத்தவர். அல்லேலூயா. இன்னைக்கு உன் மனைவிக்கு உன்னை நீ கொடுப்பாயானால், உன் கணவனுக்கு உன்னை நீ கொடுப்பாயானால், உன் தாய் தகப்பனுக்கு உன்னை கொடுப்பாயானால் உன் ஆத்துமா வாழுகிறது, உன் ஆத்துமாவில் ஜீவன் இருக்கிறது. நீ ஜீவனுள்ள பிதாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தில் உன்னை நம்பிதான் உன் குடும்பம் இருக்கு. ஆனா நீ என்ன செய்யற? மற்றவருடைய குறைகளை எடுத்து சொல்ற. குறைகளை சொல்றவன் சத்துரு. மற்றவங்க செய்யற பாவத்தை சுட்டி காட்டுறவன் பாவம் தான் செய்யறாங்க. தம்முடைய சகோதரர் மேல குற்றஞ்சாட்டும்படி குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வெளிப்படுத்த 12வது வாசிக்கிறோம். அவன் குற்றஞ்சாட்டுகிறவன். எதை குற்றஞ்சாட்டுறான்? பாவத்தை தான். ஆண்டவர்கிட்ட போய் பொய் சொல்ல முடியுமா அவன்? ஆமாண்டவரை, அவன் இதெல்லாம் பண்ணான், இதெல்லாம் செஞ்சான் பாருங்க, உண்மையை தான் சொல்ல முடியும். நீங்களும் உண்மையை தான் சொல்றீங்க. அவங்க சரியில்லைங்க, அந்த அவங்க சரியில்லைங்க, அவங்க அந்த பிரதர் சரியில்லை. உன்னை அதை சொல்ல சொன்னாங்களா? அவங்க சரியில்லைன்னு தேவனுக்கே தெரியுமே. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவனுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிர் என் தேவன் கொடுத்தது. அந்த உயிருக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். அவ்வளவுதாங்க. இதுதான் காயோ. அப்ப கிறிஸ்து என்ன செய்தார் என்றார், அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமே. சரி கவனிங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்க. கலாத்தியருக்கு நிருபம், கலாத்தியருக்கு நிருபத்தில் 1வது அதிகாரம், கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1:4, கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்தார்.
தேவ சித்தம் செய்யும்படியாய் கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை இப்போது இருக்க இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய் கிறிஸ்து தம்மை தாமே என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, என்ன பண்ணாரு? என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார். ஆக ஒப்பு கொடுத்தல் என்பது கிறிஸ்துவினுடைய ஆவி. அதுதான் காயு செய்தார். என்ன செய்தார்? என் சகோதரர்களுடைய நன்மைக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ நல்லவனா கேட்டவனா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஒரு மனிதன், நீ ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு நான் நன்மை செய்வேன் என்பதுதான் கிறிஸ்துவின் ஆவி. ஆக கிறிஸ்து எப்படி கீழ்ப்படிந்தார்? ரோமர்க்க நிருபம் 5வது அதிகாரம், ரோமர்க்க நிருபம் 5வது அதிகாரம், அதுல 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கும் ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது அவருடைய கீழ்ப்படிதலினாலே. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அதுதான் எஸ்தர் ராஜாத்தினுடைய புண்ணியத்தினாலே அந்த கீழ்ப்படிதலை நம்ம பெற்றுக்கொண்டோம். அதே போல மோசேனுடைய புண்ணியத்தினாலே அந்த ஒப்புக்கூடுதலை நம்ம பெற்றுக்கொண்டோம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த ஆவிகள். அப்போ கிறிஸ்துவினுடைய பொறுமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் உங்களை தேவன் வழிநடத்துவாராக என்கின்ற இந்த பொறுமை வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஒரு வருஷம் நம்ம வாசல் நேரம் இல்லை. வெளிப்படுத்தும் விசேஷம் 3வது அதிகாரம். கிறிஸ்து பொறுமை அப்படின்னாவே கிறிஸ்து தான். இந்த பொறுமையை இந்த பிலதெல்பியா சபையின் தூதன் அதை காத்து கொண்டார். வாசிங்க 3:10. என் பொறுமையை கவனிங்க. ஏசப்பா அவருக்கு ஒரு என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை கால் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க. ஆக இந்த ஒப்பு கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் பொறுமையும் யாருடைய ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. இந்த கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டவனால மட்டும்தான் இன்னொருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும். கவனிக்கிறீங்களா? இப்ப பரலோகத்துக்கு நம்ம போறோம். பரலோகத்துக்கு போனதுமே இந்த பூமியில நீ எவ்வளவு நீ கொடுத்தையோ அது மட்டும்தான் கூட வரும். நீ எடுத்ததுக்கெல்லாம் நீ கணக்கு சொல்லணும். நீ எடுத்ததுக்கெல்லாம் நீ கணக்கு கொடுக்கணும். இயேசு ராஜா தம்முடைய கிருபையில கொடுத்தார் என்று உன் பார்வை கிருபையில பார்த்துட்ட அப்படின்னா அதுக்கு பத்தி கணக்கு கொடுக்க தேவையில்ல. அது கிருபை. ஆனா அவருடைய கிருபையை புரிந்து கொள்ளாமல் நீ எடுத்ததுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். நீ பரலோக ராஜ்யத்துக்கு போனதும் எத்தனை சகோதரிகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருந்தாய், நீ எவ்வளவு பொறுமையா இருந்த, நீ எவ்வளவு கீழ்ப்படிந்த, நீ எவ்வளவு உன்னை ஒப்பு கொடுத்த, இது மட்டும்தான் உனக்கு வரும். நான் மறுபடியும் சொல்றேன், நீ எடுத்தது நீ அனுபவிச்சது எல்லாம் உன்னோட போயிடும். நீ அனுபவிச்சதெல்லாம் உன்னோட போயிடும். இயேசு ராஜாவுடைய ராஜ்யத்துல நம்ம போய் நிற்கும் போது நமக்கு கிறிஸ்து பரிபூர்ணமான பலனை கொடுக்கணும்னா இப்ப நீ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிற, உன் சகோதரர்களுக்கு நீ எவ்வளவு கொடுத்திருக்கிற, நீ எவ்வளவு பொறுத்திருக்கிற, உன் சகோதரர்கள் மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிற, உன் கணவன் கிட்ட நின்று சண்டை போட்டியா, அல்லது உன் மனைவி நீ விசாரிக்காம போயிட்டியா, இதெல்லாம் பொல்லாத காரியங்கள். மருமகள் மேல வீடு வீடா உட்காந்து குறை சொல்றது, மாமியாரை பத்தி அப்படியே கட்டி விடுறது, இதெல்லாம் பொல்லாத ஆவி. அவங்க கிட்ட இருந்து ஏதோ நன்மை எடுக்கிறியே, அவங்க கிட்ட இருந்து நன்மை எடுக்கிறோமே, அந்த எடுக்கிறது தான் பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவி, கொடுக்கிறது குமாரனின் ஆவி. ஆக கிறிஸ்து இயேசுவை ஒரு மனிதன் இருதயத்துக்குள்ளே தரித்து கொண்டால் மட்டுமே அவனால மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தை தரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்ன? அதுதான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்யும்? தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரத்தில் இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் பார்க்கிலும் வேற்று உருவும் கெடியும் உள்ளதுமாய் இருப்பு பற்களையும் வெண்கல நகங்களும் உடையதுமாய் நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டதுமாய் இருந்த 4ஆம் மிருகத்தை குறித்தும். காலில் போட்டு
மிதிக்கிறது. இந்த பாரு, நல்லா டம்மு கட்டி வச்சு டைட்டாக சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதிச்சுன்னா எத்தும் போய் குப்பையிலையாவது போடுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை இல்லாதவங்களெல்லாம் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் பொல்லாத ஆவி. அது சாப்பாடை வீணடிக்கிறது, தண்ணியை எடுத்து பாட்டுன்னு ஊற்றுறது. இன்னைக்கு ஆப்பிரிக்கா கண்டத்தில் தண்ணி இல்லாமல், ஒருவேளை தண்ணி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நமக்கு தண்ணிலாம் இருக்குது, மழை பெய்யுது, மேலேருந்து தானாக வருது. கர்த்தர் உனக்கு எவ்வளவு எல்லாத்தையும் கணக்கு கேட்பார். தண்ணியை பாட்டுன்னு இஷ்டத்துக்கு ஊற்றுறது, கரண்ட்டை பாட்டுன்னு இஷ்டத்துக்கு அனுபவிக்கிறது. சில பேர் பார்த்தா ஃபேன் தானாக ஓடி கிடக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, லைட்டு பாட்டு எரிஞ்சு கிடக்கும். எல்லாத்துக்கும் கணக்கு. இந்த மாதிரி வீணடிக்கிற ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. எடுத்து வீணடிக்கும், காலில் போட்டு மிதிக்கும். வீடு, சில பேர் வீடு பார்த்தீங்கன்னா அலங்கோலமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்தையும் தான் போன வாரம் நம்ம ஜெயிச்சிட்டோம். அல்லேலூயா சொல்லாமா? இனி வராத அந்த ஆவிகள். அல்லேலூயா. இந்த மீதியானிய அமலேக்கே கிழக்கத்திய புத்திருடைய அந்தகாரத்தை கடந்த வாரம் நம்ம இயேசுராஜன் நாமத்தில் வச்சு தலையை நசுக்கிட்டோம். எப்படி? மீதியானிய ஆவியை பட்டையை தைத்து வெட்ட சொல்லிட்டாரு. அமலேக்கின் ஆவியை மரத்தில் தூக்க சொல்லிட்டாரு, தூக்கு போட்டார் ஆமான, துஷ்ட ஆமான. கிழக்கத்திய புத்திருடைய ஆவியை சத்துரு தலையை உடைச்சி இந்த யோபுவுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துட்டாரு. இப்படி மகிமையாய் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இனிமே நாம நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதமா இருக்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் திருமணம் எடுத்துட்டீங்க? நான் கிறிஸ்துவை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படி? அவர் என் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார் என்ற விசுவாசம் உனக்குள் இருக்குமே, ஆனால் நீ உன் சகோதரனுக்காக பலியாவாய். யாரை பத்தியும் குறை சொல்ல மாட்ட, ஒன்று நீ கொடுத்துருவ. குறை சொல்றவன் பிசாசு, கொடுக்குறவன் கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா. உன் வாயில திறந்து நீ குறை சொல்லுவ பார்த்தியா, அவன் சரியில்லைப்பா, அவன் அப்படித்தான்பா. ஆமா, நீ அந்த மனுஷனை படைச்சியா? நீ என்ன குறை சொல்றது? இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. குற்றம் சாட்டுவது பிசாசு, குறை சொல்லுவது பிசாசு. ஆனால் தம்மையே கொடுப்பது கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. நமக்குள்ள கிறிஸ்து இயேசு இருக்கிறதுனால தான் இந்த காயு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு அப்படியே, சில பேர் வாயை திறந்தாவே அப்படியே எப்படி சொல்றது, என்ன சொல்றது, அதை ஒரு மாதிரி நம்ம நச்சரிச்சுக்கினே வேலை செய்வாங்க. நான் இந்த வீட்டுக்கு ஓடா வச்சுங்கிறேன், ஓடா உழைச்சி கூட நல்ல பேரை சொல்ல மாட்டாங்களே, இப்படி பண்ண மாட்டாங்களே, அப்படி பண்ண மாட்டாங்களே. இதெல்லாம் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. காலில் போட்டு மிதிக்கிற ஆவி, எடுக்கிற ஆவி. ஆனால் குமாரன் ஆவி கொடுக்கிற ஆவி, தேவனின் ஆவி கொடுக்கிற ஆவி. இந்த கொடுத்தல் தான் தேவ சமாதானம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். ஆக கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் நம்ம டிஃபரெண்ட்டை பார்த்தாச்சு. இப்போ இந்த காயு, நல்லா கவனிங்க, இந்த காயு எப்படி இதை ஜெயங்கொண்டார்? இந்த காய் எப்படி ஜெயங்கொண்டார் என்றால், சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பணத்தை கையில் வச்சுக்கின்னு கண்ணை பணத்து மேலேயே வச்சுட்டு, பணம் இருந்தால் நான் செய்வேங்க, பணம் தானங்க எல்லாம், என்கிட்ட மட்டும் காசு இருந்தால் நான் செய்வேன், ஐயோ இந்த காசு போயிடுச்சுன்னா, ஐயோ இந்த காசு இல்லைன்னா, ஐயோ எனக்கு இந்த காசு வேணுமே, இந்த காசை வச்சுக்கிட்டு திட்டம் போடுவாங்க. அவங்க திருடலாம் மாட்டாங்க, கொள்ளையடிக்கலாம் மாட்டாங்க. அவங்க தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசை எடுத்து கையில் வச்சுக்கின்னு இந்த காசை வச்சுக்கின்னு திட்டம் போடுவாங்களே, இதுவே அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்ப கிறிஸ்துவின் ஆவி என்ன? அப்ப மணவாளன் மணவாட்டியினுடைய அபிஷேகம் என்ன? எல்லாம் உம்முடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய கிருபை. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மீதியானிய அமலேக்கிய கிழக்கத்திய புத்திரர், இந்த பெலிஸ்தியாவி, இந்த அம்மோனியுடைய ஆவி, மோவாபின் ஆவி, ஏதோமின் ஆவி, அப்புறம் இன்னும் இருக்கிற எல்லா ஆவிகளும் எங்கே இருக்குது என்றால் நமக்குள்ளே இருக்கிறது. அதெல்லாம் என்ன கண்டு அதோடைய சுபாவங்களை கண்டுபிடிச்சி கரெக்டாக சிலுவையில் வச்சு தலையை நசுக்கினா தான் நம்ம ஜெயம் எடுத்து கிறிஸ்து இயேசுவை நாம் சந்திக்க முடியும். அப்போ இந்த ஆவிகள் எல்லாம் நசுக்கிற இடம் தான் எதுனா சிலுவை. அப்போ பிரியமானவனே அப்படின்னு அடைக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால் மணவாட்டி. எடுத்து வாசி உன்னத பாட்டின் புத்தகம். இந்த காயு ஒரு மணவாட்டியாக பரிபூர்ணப்படுகிறார். உன்னத பாட்டின் புத்தகம் அந்த வசனத்தெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தின்னு அடுத்த சத்தியத்துக்கு நம்ம கடந்து போகலாம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், உன்னத பாட்டு 7:6. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. அப்போ நீ எவ்வளவு ரூபவதி,
நீ எவ்வளவு இன்பமானவள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என் மனவாட்டி, என் உயிர் உனக்கு உள்ளே இருக்கிறது. பிரியமானவனே அப்படின்னு சொன்ன, நீ எவ்வளவு இன்பமானவள், நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவள் அப்படின்னு இங்கே அழைக்கிறார். மணவாளன் மணவாட்டியை பார்த்து, சபையை பார்த்து அழைக்கிறார், மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறார். கவனிங்க, சபை மனமகிழ்ச்சியை உண்டாக்கணும். எது கிறிஸ்துவுக்கு மனமகிழ்ச்சி? உன் சகோதரனுக்கு உன்னையே ஒப்பு கொடுப்பது, அவருடைய தேவைகளை அறிந்திருப்பது. கவனிங்களேன், இப்ப நம்ம குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்க வச்சுங்களேன், 4 பேருடைய தேவை என்ன என்பதை பற்றியே சிந்திப்பாங்க, தங்களை பலியாக்கி இருப்பாங்க. இதுதான் கிறிஸ்துவின் பரிபூர்ண அன்பு, இதுதான் கிறிஸ்துவின் பரிபூர்ணம். அல்லது சபையில் இருக்கிறாங்க, இப்போ சபையில் என் பிரதருக்கு என் சிஸ்டருக்கு என்ன தேவையா இருக்குது, அவங்களுக்கு இந்த தேவையா, பிரதர் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பிரதர் நான் உங்களுக்காக உபவாசிக்கிறேன், நான் உங்களுக்காக நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சபையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய வேதனைகளை ஷேர் பண்ணிக்குவாங்க, அவருடைய உபத்திரத்தில் பங்கெடுப்பாங்க. இவதான் மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிற ரூபவதி, பிரியமானவள். இந்த காயு எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எடுத்து வாசி அதே வசனம் மறுபடியும் 2வது அதிகாரம் உன்னதப்பாட்டு 2:14. உன்னதப்பாட்டு 2:14. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எங்க பிரியமானவனே, பிரியமானவளே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கன்மலையின் வெடிப்புகளில், கன்மலையின் வெடிப்பு என்பது கிறிஸ்துடைய பலியும் அவருடைய மரணமும், சிகரங்களின் மறைவிடம் என்பது அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையும், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த அனுபவமும். நீங்கள் கிறிஸ்துவனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று அங்கே எழுதுகிறார். அதுதான் சிகரம். ஆக பிரியமானவனே, கிறிஸ்து இயேசுவை உன் இருதயத்தில் நீ தரித்து கொண்டால் மட்டுமே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியும், உன்னை நீயே கொடுக்க முடியும். இந்த நற்கிரியை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் இன்னைக்கு முறுமுறுப்பு இல்லாமல் நற்கிரியை செய்கிறீங்க? சில பேர் செய்வாங்க, செஞ்சுட்டு சொல்லி காட்டுவாங்க, அது அவங்களுக்காக செய்யுது, எனக்கு நல்ல பேர் வரணும். ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், ரொம்ப சொற்பமான பேர், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இதுதான் அகாபே அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், என் சகோதரன் இப்படிப்பட்ட வேதனை இருக்கிறார், என் சகோதரன் மற்றடைய வேதனையை அப்படியே இவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க, அப்சர்வ் பண்ணிக்கணும், அப்படியே தங்களை ஒப்பு கொடுத்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. பாருங்க, இவங்க தான் கிருபையில் பரிபூர்ணப்பட்டவர்கள். இந்த கிருபை நல்லா கவனிங்க. நான் சொல்லிட்டேன் இல்லையா, கையில் காசை வச்சுக்கின்னு அதை வச்சு கணக்கு போடுறாங்க பார்த்தியா, இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆனால் எல்லாம் தேவ கிருபை. அவருடைய சிறகினுடைய மறைவில் வந்து தஞ்சம் அடைவதே கிருபை. இந்த கிருபையிலே பூர்ணப்பட்டவங்க தான் மணவாட்டி சபை. அதுதான் 36வது சங்கீதத்தில், கர்த்தாவே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, வசன வாசிங்க பார்க்கலாம். இதுதான் கிருபையில பூர்ணப்பட்டது தான் மணவாட்டி சபை. அவருடைய கிருபையை நம் பூர்ணமாய் உணர்ந்திருக்க வேண்டும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 7வது வசனம் 36:7. தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. கவனிங்களேன், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில். அந்த செட்டை என்பதுதான் சிகரம். இந்த கிருபையில பூர்ணப்பட்டவளே மனவாட்டி. இதெல்லாம் 1 by 1 லிங்க் பண்ணி மேத்தமேட்டிக்ஸில் என்ன பண்ணுவோம், எந்த சம்மை கொடுத்தாலும் அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ காஸ் தியரி, அப்புறம் யூக்ளிடியன் தியரி ஒன்று ஒன்றா கொடுத்துருவாங்க. இந்த சம்முக்கு இந்த தேரியில் ப்ரூவ் பண்ணு. ஆக எந்த ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் மெத்தட் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அதே போல தான் வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை ஒன்றோடு ஒன்று ஜோடி சேர்த்து அவைகள் எல்லாம் உருப்படுத்தி நம்ம நிற்க வைக்கும்போது தான் நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு பொருள், பூரணம் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே தேவன் என்ன சொல்ற, பிரியமானவனே என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி யார் என்றால், செட்டையின் நிழலிலே தஞ்சமடைந்தவள். எல்லாம் இதுவரைக்கும் என்னை நடத்தினது
பணம் அல்ல, என் தேவனே உம்முடைய கிருபை. ஆமெனா? எப்படி கிருபை? சர்வத்தை சிருஷ்டித்தது யாரு? தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். சகலத்தையும் சகலத்துக்காகவும் தம்முடைய சித்தத்துக்காக பிதாவாகிய தேவனுக்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து, பிதாவாகிய தேவ சித்தம் செய்வதற்கு கீழ்ப்படிந்து, அவருடைய பாடுகள் போராட்டங்கள்லாம் பொறுமையாய் சகித்து தம்மை தாமே தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே தேவன் எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். கிறிஸ்துவே எனக்கு பரிபூர்ணமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தவர். அவருடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்ச எல்லாமே அவருடைய கிருபை. யாம் பலத்துல நான் எடுக்கிறேன் என்பதே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததை போல இந்த காயு கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொண்டிருந்தபடியினாலே அவர் எல்லாருக்கும் நன்மை செய்ய முடிந்தது. இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் ஏன் இன்னைக்கு போராட்ட பிரச்சனைகள்லாம் நீ செய் நீ செய் நீ செய், அவங்களுடைய உயிரை எடுக்கிறோம். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? மாம்சத்தில் பலவீனமானவங்க உயிரை எடுப்பாங்க, ஆவியில பலனடைஞ்சவங்க உயிரை கொடுப்பாங்க. நான் செய்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நான் இருக்கிறதே நான் சாகிறதுக்காகத்தான். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற நான் தேவனுக்கு பலியாக வேண்டும். அப்படியானால் இந்த கிருபையில பரிபூர்ணப்பட்டு அவருடைய சிறகின் நிலையில வந்து தஞ்சம் அடைந்தவர்களால் மட்டுமே, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ண கிருபையை உணர்ந்தவர்கள் மட்டுமே மற்றவர்களுக்கு தம்மை கொடுக்க முடியும். எப்பொழுது நீ கிருபையில பரிபூர்ணப்பட முடியும் என்றால் நீ சத்தியத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நல்ல குணசாலியாக நீ மாற வேண்டும். நல்ல குணசாலியான ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய வழிகளை நீ ஆராயணும். ஐயோ, அவர்களுக்கு எப்படிப்பட்ட வழி இருக்கும், இந்த சோதனையில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட போராட்டம் இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தை அவங்க அனுபவிப்பாங்க, எப்படிப்பட்ட வெக்கம் அவங்களுக்கு இருக்கும். நம்மளாம் அசால்ட்டாக மற்றவங்களை பற்றி அப்படியே பேசிட்டு வந்துடுவோம் இல்லையா? ஆனால் கிறிஸ்து தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே தம்முடைய சகோதரர்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்பது விவரிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத, இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு மகிமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அவருடைய செட்டை என்பது உயிர் தெழுந்த வல்லமை. அப்போ கண்மலையின் சிகரங்களிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே என்று சொல்லுவது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவருக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. என் இயேசு கிறிஸ்துக்குள்ள மறைந்து கொள்வேனே, ஆனால் நான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பேன். அதுதான் மணவாட்டி கிறிஸ்து இயேசுவோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவளாய் கிறிஸ்துனுடைய அந்த மறைவிடத்திலே மறைந்து கொள்ளுகிறாள். கிறிஸ்து இயேசுவை தன்னுடைய இருதயத்திலே தரித்து கொள்ளுகிறாள். அப்ப தேவன் இப்ப நியாயம் இருக்கும்போது தேவன் இப்ப என்னை எப்படி பார்ப்பார்னா, இந்த பாவியை பார்க்க மாட்டாரு. என்னுடைய ஆத்துமா அந்த விருத்த சேதனம் உடையவர்களாய் இந்த மாம்சத்தை அப்படியே பூச்சி கீழ்ச்சி எடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நல்ல வேதத்தை ஆராய்ச்சி செய்யணும். வேதத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணி உட்காந்து இது ஏதோ ஒரு மெசேஜ் ஓப்பன் பண்ணி கேட்டுட்டு இதுன்னு இப்படி இருக்குதுன்னு அப்படி அல்ல. உட்கார்ந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் உட்கார்ந்து அப்போஸ்தலரோடு அந்யோன்ய ஐக்கியத்திலும் அப்பம் பிற்குதலிலும் உபதேசத்திலும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து ஒன்றா உட்கார்ந்து அங்கே என்ன பண்ணணும், இந்த உபதேசத்தெல்லாம் கற்றுக்கணும். அதனால் தான் அந்த உபதேசத்தில் கற்றுக்கொள்ளும் போது தான் இந்த சிறகின் நிழலில், கிறிஸ்துடைய சிறகின் நிழலில் அப்படியே உயிர் தேர்ந்த வல்லமையில் நம்ம ஓடி ஒளிந்து கொள்ள முடியும். அப்படியுடைய கிருபையிலே பரிபூர்ணப்பட்டவள் தான் மணவாட்டி. எல்லாம் உங்க கிருபை, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் உங்க கிருபை, பணம் அல்ல. அந்த மகா பாபிலோனை விட்டு வெளியே வந்து விடுங்கள். பணத்தை வச்சு கணக்கு போட்டு உட்காந்துங்கிறியே, இன்னைக்கு வரைக்கும் உன் பணம் அல்ல, என் இயேசு ராஜாவின் கிருபை. ஆமென் சொல்லாமா? இந்த பணம் என்பது மகா பாபிலோன். அது ஏதேனில ஆதாம் பாவம் செய்து இந்த மகாபாபிலோன் ஒரு பயங்கரமான நெட்வொர்க் அது. ஐயோ, இன்னைக்கு இருக்கிற கம்பெனிங்களில், இன்னைக்கு இருக்கிற ஃபேக்ட்ரியில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான ஒரு நெட்வொர்க்கு. யாரை வேண்டுமானாலும் உள்ளே எடுத்துன்னு போயிட்டு அந்த நெட்வொர்க் வேலை செய்யுது. உதாரணத்துக்கு இன்னைக்கு
நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்க, எத்தனை பிரம்மாண்டமாக இருக்குது இல்லையா அந்த கம்பெனிங்க, அதனுடைய ஸ்ட்ரக்சரு. அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய வேலைகளாக இருந்தாலும் அந்த வேலை யாரோ ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு போய்ட்டு சிம்பிளாக அந்த வேலை வாங்கக்கூடிய நெட்வொர்க்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ நீங்கள் உள்ள அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கம்பெனிக்கு உள்ளே போகிறீங்க, பொருளாதாரம், பொருள், அந்த பொருளை நான் செய்கிறேன், எனக்கு பொருள் என்பது மீதியான், நான் செய்கிறேன் என்பது அமலேக்கு, உள்ளே இருந்த அந்த நெட்வொர்க்கை ஃபீட் பண்ணுறது இந்த கிழக்கத்திய புத்தியுடைய ஆவி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஷிஃப்ட்டுக்கு போகிறான், அவ்வளோ பெரிய கம்பெனி, ஒருத்தன் மாற்றி ஒருத்தனை போகிறான், இவன் என்ன எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஆள் வந்தானா எல்லாமே அவன் என்ன பண்ண, அவனுடைய மைண்டில் நான் இவ்வளோ பெரிய கம்பெனியை நான் ரன் பண்ணுறேன், ஒரு லைனுக்கு நான் இன்சார்ஜாக இருக்கிறேன், என் பெருமை. அந்த 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 இந்த மூன்று ஒன் பை ஒன்னாக இருக்கும், அது பிரிக்கவே முடியாது. பொருளாதார, அரசியல், மத, இந்த அந்தி கிறிஸ்துவை பிரிக்க நீ ஒரு பொருள் எப்படி எடுத்துக்கினாவே அங்கே மீதியானும் அமலேக்கும் கிழக்கத்திய புத்தியுடைய அந்த ஸ்பிரிட் இருக்கும். இப்போ நீங்கள் போகிறீங்க, அவ்வளோ பெரிய கம்பெனி, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கணம், உங்களுக்கு பஸ் விடுறாங்க, உங்களுக்கு நல்ல ஹை லெவல், ஹை வெஜிடேரியன் நான்வெஜ்ஜும் கொடுக்குறாங்க. வீக்லி ஒன்ஸ், மேக்ஸிமம் நிறைய கம்பெனியில் வீக்லி ஒன்ஸ் வந்து நான்வெஜ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அங்கே கொடுக்குற அந்த சம்பளம், அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் என்ன ஆகும்? ப்ளீஸ், கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்து ஒரு சட்டையில் வந்து எல்லா மாயை, அந்த மகா பாபிலோனை விட்டு வெளியே வந்து விடுங்கள். அது கொடுமை, அது கொடுமை. அந்த பிரம்மாண்டத்தெல்லாம் பார்க்காதீங்க. என்ன இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகும்போது தான் தெரியுது இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளியே போகும்போது தான் அதனுடைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்கும்போது இந்த 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 தேவனுக்கு எதிராக செயல்படுகிற இந்த பயங்கரம் எப்படி இருக்குது தெரியுமா? அப்போ இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்துக்குள் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் எப்படி நம்முடைய ஆவியை காப்பாற்றி கொள்வது? ஒரே ஒரு வழி, நீ வேதத்தை நீ ஆராய்ந்து, சத்தியத்தை ஆராய்ந்து. அதனால் தான் அவர் காயுவுக்கு சொல்றார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொருளை நீ அனுபவிக்கிறியோ, பெருமை உனக்குள்ள வந்து மனுஷனை மதிக்க மாட்டேன். நான் அன்பாய் சொல்லுகிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீ எடுக்கிறையோ, உன்னுடைய மாம்சத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா, அது நம்ம மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான பெருமையை கொடுத்துரும். மற்ற மனுஷனை அற்பமாக நினைப்பேன். ஒரு மாமியாருக்கு ஒரு கணம் கொடுக்க மாட்டேன் நீ. அவங்க ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க, வயசாகி போச்சுன்றதுனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மாமியாருங்களை வந்து ஒரு மாதிரி நடத்துகிறீங்க. அவங்க உங்கள் வீட்டுக்காரை பெற்று எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காவது நன்றி நீங்கள் ரொம்பலாம் பெருசாக நீங்கள் பண்ணணும். இனிமேல் என்ன செய்யணும்? உனக்கு உங்கள் வீட்டுக்காரர் தான் கொடுத்துட்டு, உங்கள் வீட்டுக்காரையே கொடுத்துட்டாங்களா உனக்குன்னு அதிகாரம் உங்கள் கையில் வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, அவங்களுக்கு ஏற்ற வேலையை சாப்பாடு போடுங்க, அவங்க துணியை துவைச்சி போடுங்க. நீ உன் கணவர் ஒன்று தானே. அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸில் யூரினே கூட, வயசானவங்கள யூரினே போய்க்கிறாங்களா? உன் கணவருடைய ட்ரெஸ் எல்லாம் யூரின் எல்லாத்தையும் துவைச்சி போட்டாங்களே. இப்போ நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது? வந்ததுடா ஒரு லக்கு, ஒரு இல்ச்சா வாயா மாட்டினா அப்படியே பேக் பண்ணுறா. அப்போல்லாம் நம்ம ஊரில் கோழி பிடிப்பாங்க இல்லையா, கோழி பிடிக்கிறது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ஏதாச்சும் ஒரு விக்கிரக பண்டிகைலாம் வந்துச்சுன்னா அப்போ அந்த கோழியை பிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய வேலை. போயிட்டு துணி எடுத்து போய் அப்படியே போய் கோழியை போட்டு அமுக்கி தூக்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரி மாட்டினாண்டா ஒருத்தன். அப்படியே தூக்கு நம்ம வீட்டுக்கு, எல்லாத்தையும் நீ அங்கே செய்யணும். எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி, எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி பர்த்டேயா, கேக் எடுத்துக்கணும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி, அப்படா நான் போயிடுறேன்டா, நான் சொல்கிறது என்ன கேட்பேன். இப்படியெல்லாம் சொல்லி எவ்வளவு கொடுமைகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? வேத ஆராய்ச்சி இல்லை, சத்தியத்தை ஆராய்கிற அந்த ஆராய்ச்சி வந்துச்சுனாக்கா உனக்குள்ள அந்த குணசாலி அந்த குணாதிசயம். யாக்கோபு கூடாரவாசியம் குணசாலியுமாக இருந்தார். அப்போ இன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உன்னால ஏன் நன்மை செய்ய முடியவில்லை? கிறிஸ்து இயேசு உன்னுடைய இருதயத்துக்குள்ள இல்லை, மாறாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி உள்ளே இருக்கிறது. அப்படின்னு சொன்னதும் அப்போனா நான் அந்தி கிறிஸ்துவா? அதானே வேதமே சொல்லுது. உள்ள இருக்கிற அந்த ஆவியெல்லாம் பிடிச்சி நம்ம சாகடிக்கிறோமே வாரம். ஆமேனா இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை எப்போ நீங்கள் ஆராதனைக்கு வந்தாலும்
நல்லா ஜபம் பண்ணிட்டு, ஆண்டவரை இன்னைக்கு எனக்கு உள்ள இருக்கிற அந்த அந்தகாரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சி அப்படியே பேசும்போதே என்ன ஒப்பு கொடுத்து நான் மீட்டுக்கு வெளியே வந்து ஆண்டவரை நல்லா ஜபம் பண்ணிட்டு வாங்க. அப்படி வந்தீங்கன்னா நல்ல ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க தேவன் வல்லமை உடையவர். ஆமேனா? அதனால இங்கிருந்து நான் பேசுகிற எல்லா வார்த்தையுமே உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான், உங்களுடைய நன்மைக்கான வார்த்தைகள் மட்டுமே. இது இந்த சத்தியம் இன்னையோட முடியாது. தொடர்ந்து நான் இதை தியானம் பண்ண போகிறேன். பிரியமானவன் என்ன, கிறிஸ்துவனுடைய அந்த நேசத்தில் அந்த அன்பில் மட்டும்தான் இந்த ஒரு மீதியானிய அமலேக்கிய இந்த கிழக்கத்திய புத்தியுடைய ஆவியை வந்து நிர்மூலமாக்க முடியும். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய நேசத்தில் மட்டும்தான் ஜெயங்கொள்ள முடியும். இப்போ நம்ம கடைசி ஒரு வசந்த வாசத்தை முடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. என் பிள்ளைங்க எதில் நடக்கிறாங்க? சத்தியத்தில். சொல்லுங்கப்பா. இப்போ அப்போஸ்தலர் யோவான் என்ன சொன்னார்? என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் வேறு ஒன்றுமில்லை. ஏனென்றால் இவர்கள் வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்கு வந்து இயேசுனா யாரு, இயேசுனா யாருன்னு மட்டுமே நீ ஆராய்ச்சி பண்ணா போதும். இயேசு கிறிஸ்துனா யார், வேற எதை பத்தியும் யோசிக்காத. நெகட்டிவ் தாட்ஸ் உன் மைண்டுக்குள்ள கொண்டே வராத. இயேசு கிறிஸ்துனா யார், அவருக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பின் உறவு என்ன, அவர் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் எப்படி எனக்காக சிலுவையில் பலியானார், ஏன் அவர் இப்படியெல்லாம் பாடுபட்டார், இந்த ஆராய்ச்சி, இந்த வேத ஆராய்ச்சி உங்களுக்குள்ளே இருக்குமே ஆனால் இந்த குணசாலி வந்துடும். ஏமா ரூத்தே, நீ குணசாலி என்று என் ஊரார் சொல்லுகிறார்கள், நானும் அறிந்திருக்கிறேன் நீ ஒரு குணசாலி. காரணம், இந்த ரூத் ஒரு நல்ல ஒப்பு கொடுக்கிற அனுபவம், ஒரு தாழ்மையின் அனுபவம், ஒரு பொறுமையின் அனுபவம். இந்த கிறிஸ்துவுடைய சாயல் இந்த ரூத்துக்குள்ள இருந்துச்சு. அதான் தான் போவாஸ் சொல்றாரு, நீ குணசாலி என்று நான் அறிவேன். இந்த குணசாலி என்கின்ற இந்த ஒரு ஒரு மகிமைக்குள்ள, ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம எப்போ போக முடியும் அப்படின்னா, உட்கார்ந்து சத்தியத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்து பைபிள் படிக்கிறதுக்காக ஃபாஸ்டிங்கில் உட்காரணும். பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, எனக்கு இந்த வசனம் புரியல, இந்த சத்தியம் என்ன. நீங்கள் உட்கார்ந்து அல்லது பரிசுத்தவான்களோட ஒன்று சேர்ந்து பைபிள் ஸ்டடி நடக்குதா, வேத ஆராய்ச்சி கூட்டம் நடக்குதா, அதில் போய் உட்காந்து கலந்துக்குன்னு ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா பெரோயா பட்டணத்தார் தெசலோனிக்கே சபையில் இருந்தவர்களை விட நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன் அவங்க தெசலோனிக்கேயை கம்பேர் பண்ணி இங்கே அப்போஸ்தலர் பவுல் இங்கே சொல்கிறாருன்னா, இந்த பெரோயா பட்டணத்துக்கு சுவிசேஷம் தெசலோனிக்கே சபையில் இருந்தவர்கள் மூலமாக தான் போச்சு. ஆனால் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பெரோயா பட்டணத்தார் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சத்தியத்தை அறிந்து கொண்டதுமே எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் குரூப்பாக உட்காந்து வேதத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எவ்வளவு காலங்கள், பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இருந்தால் மட்டும்தான் அந்த காலத்தை எல்லாம் அப்பாற்பட்டு எல்லாவற்றையும் நமக்கு ஒரு பரிபூர்ணமாய் கொடுக்க அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். கரத்தில் ராமன் சொல்லமா பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 20வது அதிகாரத்தில், 20 இல்ல 17 திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க பார்க்கலாம். அதில் 10 வாசிங்க பார்க்கலாம். உடனே சகோதரர் ராக்காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜபாலயத்துக்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க? அந்த பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எதை ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லுங்க? எதை ஏற்றுக்கொண்டார்கள்? வசனத்தை என்ன ஏற்றுக்கொண்டாங்க? பிதாவாகிய தேவன் உங்களுடைய பாவங்களுக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவள்தான். இதுதான் வசனம் பேசிக். இதை பேஸ் பண்ணி தான் வசன ஆராய்ச்சி நடக்கணும். தேவன்னா யாரு, குமாரன்னா யாரு,
குமாரன் ஏன் பாவத்துக்கு பலியானாரு, அவர் எப்படி பலியானாரு, அவர் எப்படி மரித்தாரு, அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரு, அவர் எப்படி பிதாவாகிய வலது பஸ்ல உட்கார்ந்திருக்கிறார், அவர் எப்படி பரிந்து பேசுகிறார், அவர் எப்பொழுது வருவார், எப்படி வருவார், இப்படி இதான் கர்த்தருடைய வசனம், இதான் காஸ்பல். இந்த சுவிசேஷத்தை அவர்கள் மனோவாஞ்சையாய் அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பூரிப்பு இருந்தது. வசனத்தை கேட்கறதுக்கு தூக்கமெல்லாம் நைட்டெல்லாம் உட்காந்து என்னதான் வசனத்தை பேசினாலும் உட்காந்து அந்த வசனத்தை கேட்கக்கூடிய அந்த மனோவாஞ்சை, அந்த ஒப்பு கொடுத்தல், வசனத்துக்கு கீழ்ப்படிதல், வசனத்தை உட்காந்து கேட்கிற அந்த பொறுமை, இந்த கிறிஸ்துவின் ஆவி இந்த பெரோயா பட்டணத்தாருக்கு தேவன் கொடுத்திருந்தார். வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் சொல்லுங்க. எவ்வளோ? தினந்தோறும். எப்படி? தினந்தோறும் சர்ச்சிலேயே உட்காந்து தினந்தோறும் சர்ச்சிலேயே எவ்வளவு மகிமையா இருந்திருக்கும் அந்த பெரோயா பட்டணம். அந்த பெரோயா பட்டணத்தின் சபை எவ்வளவு மகிமையா இருந்திருக்கும் பார்த்தங்களேன். தினந்தோறும் உட்கார்ந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேத வாக்கியங்களை, எதை வேத வாக்கியம் எது? அன்னைக்கு வரைக்கும் புதிய ஏற்பாடு என்கின்ற ஒன்று இல்லை. புதிய ஏற்பாடெல்லாம் பின்னாட்களில் கிபி 4வது நூற்றாண்டில் தான் பூர்ணப்பட்டு அது ஒரு பைபிள் மாதிரி நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க. வேதம் என்று சொல்லுவது எழுதியிருக்கிறதே. ஆமெனா. யூதா யெகோவா தேவனை குறித்த ரகசியங்கள். யார் இந்த யெகோவா தேவன், யார் இந்த இயேசு கிறிஸ்து, அந்த வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க சொல்லுங்க? எப்படி இருந்தாங்க? நற்குணசாலிகள். இந்த குணசாலி என்கின்ற இந்த மகிமை, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது. உன் ஆத்துமாவில் கிறிஸ்து இயேசுவை நீ தரித்து கொண்டிருக்கிறாய். காரணம், நீ சத்தியத்தை வேதத்தை ஆராய்ந்தவன். காயுவே, நீ வேதத்தை ஆராய்ந்தவன், கிறிஸ்துவினுடைய பரிபூர்ணத்தை ஆராய்ந்தவன். அதனால உன்னுடைய இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறாய். அப்ப நீ நற்குணசாலியா இருக்கிறாய். நீ சத்தியத்தில் நடக்கிறாய். நீ குணசாலி. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் ஒரு குணசாலி. எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்ட, தேவ சாயல்ல படைக்கப்பட்ட பிள்ளைகள். அவர்களுக்கு நன்மை செய்கிறவனே குணசாலி. இந்த குணசாலிக்காகத்தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். ஆக இந்த காயுவை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் வாழ்த்துவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த காயு தம்மை கொடுக்கிறவராக வெளிப்படுத்தினார். சும்மா வாயிலேயே வடை சுட கூடாது. ஆமென். வாயில என்கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா, நான் மட்டும் நல்லா இருந்தேன்னா, நான் இப்பயே உனக்கு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இருந்துச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கிறிஸ்துவினுடைய குணம். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிற கவனிங்க, புரிந்து கொள்ளுங்க. இந்த சம்பவத்தில் இவங்க ஏன் குணசாலியாக இருந்தாங்க? ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் போயிட்டு அங்கே பிரசங்கித்து கிறிஸ்துவினுடைய அன்பை வெளிப்படுத்தினார். எல்லாத்துக்கும் ரோல் மாடலில் இருந்து காண்பித்தார். அதுதான் 20ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. 8 வாசிக்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் 35 வாசிங்க. அப்போஸ்தலர் 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன். அப்போஸ்தலன் பவுல் என்ன காண்பித்தார் என்றால், கொடுத்து காண்பித்தார். வாங்கிறத பார்க்கல. வாங்காத, எடுக்காத, மற்றவங்கிட்ட வாங்க நினைக்காத. நீ கொடுக்க நினை, கொடுத்து கொண்டே இரு. ஏனென்றால் எல்லாம் கிருபை. அல்லேலூயா. எல்லாம் இயேசு ராஜாவுடைய கிருபை. இயேசு ராஜாவுடைய பரிபூர்ண கிருபை எனக்குள்ளே இருக்குமே, ஆனால் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இதுதான் சகோதரர்களுக்காக நன்மை செய்யும்படிக்கு தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். இப்போ கிறிஸ்து இயேசு என்ன உபதேசித்தார்? நீங்க என்ன பண்ணுங்க? உற்சாகமாய் கொடுங்க. உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமா இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடு. லூக்கால சொல்லுவார் இல்லையா? லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார் இல்லையா?
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் கொடுங்க, அதுதான் உத்தம குணம், இதுதான் உத்தமம். அதனால தான் இங்கே காயு தம்மைத்தாமே எல்லாருக்கும் பலியாக ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். கடைசியாக ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம கொடுக்கறது எல்லாருமே நிறைய பேர் கொடுக்குறாங்க அவங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக. ஆனால் இந்த கொடுத்தல் என்பது தேவநாமத்துக்கு மகிமையாக கொடுத்துட்டு, மகிமையெல்லாம் உமக்குப்பா, நான் உமக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், அந்த கான்செப்ட் இருக்கணும் நம்ம மைண்டுக்குள்ளே. கொடுத்துட்டு கவனம் வந்துடணும், நீங்கள் பார்த்துங்க ஆண்டவரை. அப்போ கிறிஸ்து உள்ளே இருக்கணும். எல்லாருமே இன்றைக்கி கொடுக்குறாங்க. நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் இப்போ தானம் பண்ணி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதை பற்றி தான் இங்கே சொல்லலை. கிருபை, இதுவரைக்கும் எனக்கு கொடுத்தது கிருபை. என்னுடைய பலத்தில் நான் பணம் சம்பாதிக்கவில்லை, என் கர்த்தருடைய கிருபை. அதற்கான வழிவாசல்களை என் தேவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆக இந்த காயு சகோதரருக்கும் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் உண்மையாய் நற்கிரியை செய்தார். அதனால இந்த காயுவை இங்கே ஆசீர்வதித்து, நீ பரிபூர்ணமானவன், நீ கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணப்பட்டவன், நீ கிறிஸ்துவின் மனவாட்டி என்றால், கிறிஸ்து சொல்லி கொடுத்த உபதேசம் என்னவென்றால், கிறிஸ்து கொடுக்க சொன்னார். எல்லா நேரத்திலும் உங்களை கொடுங்க, வேலை செய்யுங்க, மற்றவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவருடைய தேவைகள் நெருக்கங்களை எல்லாம் மாற்றுங்க, அந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க. அவங்க உள்ளம் குளிரும். அவங்க உள்ளம் குளிரும் போது அந்த உள்ளத்தை படைத்த தேவன் உங்களிலே மகிமைப்பட வல்லமை உடையவர். ஆமேனா? நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எடுத்துமோ பார்த்து வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் இப்போதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. முதல்ல உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிங்க, உங்கள் சபையில் ஆரம்பிங்க. இங்கே தான் நம்மளாம் ஒன்றா இருக்கிறோம். அப்படியே இங்கே ஆரம்பித்து இதை பழக்கப்பட்டினா தான் வெளியே இருக்கிற ரட்சிக்கப்படாத துர்குணமுடைய கொடூரமான ஜனங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய முடியும். ஆக இந்த நன்மை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். முதல்ல உங்கள் குடும்பத்தில் ஆரம்பிப்போமா? ஒரு ஆமென் சொல்லாமா? எல்லாம் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவரே, நானும் இன்னைக்கு என் குடும்பத்தில் நான் ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துவை போல என்னுடைய மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்மைத்தாமே எனக்காக ஒப்பு கொடுத்தாரே, அதே போல மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற நான் என் சகோதரர்களுக்காக, என் சகோதரிகளுக்காக, என் குடும்பத்தாருக்காக, வெளியே இருக்கிற எல்லாருக்காக நான் நன்மை செய்வேன். ஆமேனா? இவன் தான் பிரியமானவன், இவன் தான் மனவாட்டி, கிருபையில் பரிபூர்ணப்பட்டவன். எல்லாம் நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, இந்த பெலனும் நீங்கள் கொடுத்தது, அதையே எடுத்து நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். அவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் கிறிஸ்தவம். ஆமேனா? கிருபை. ஆமேன். கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபை. இந்த கிருபையில பரிபூர்ணப்பட்டு அவருடைய சட்டையினிலே தஞ்சம் அடைந்து அவரை நோக்கி பார்த்து நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்வோம். நம்முடைய கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அவரை சந்திப்போம். நம்ம எல்லாரும் முழங்கால் இருக்கலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற சர்வ வல்லவரே,